ஸோ ஹை கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது ரமணராஜ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. அதாச்சும் பஸ் சிமுலேட்டர் வந்து இந்தோனேஷியாவில் கேம் ரெடி பண்ண கேம் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ மோடில் தான் போகிறோம். ஸ்டார்ட் நியூவே கொடுத்துடலாம். நியூ இப்போதைக்கு நம்மள்கிட்ட டவுன்லோட் பண்ணிக்க கேம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது கோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருந்தீங்க, என்னன்னு தெரில. இந்த கேமுக்குள்ளே அடிக்கடி இது மாதிரி தாங்க சேடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் விளையாடவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைட் போட்டுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காருக்குள்ளே. இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய ரூட் வந்துருச்சு. ஐயோ, இப்போ ரிவர்ஸ் வந்து இப்போ டிரைவ் கொடுப்போம். ஒரு கொஞ்ச நேரம் போனோம், ஒரு 70-72 போனோடனே நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடலாம் கைஸ். காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. 60லே போயிட்டுருக்கு. கரெக்டாக 60ல் போகணும். இப்போதைக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும். காரை எங்கேயும் டேமேஜ் பண்ணாமல் போயிடணும் கைஸ். காருன்ட்டே இருக்கேன். பஸ்ஸை எங்கேயும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இருங்க கைஸ், நிமிஷம். திரும்பிட்டான். திரும்பி வந்துட்டோம். ஏய் பஸ் என்ன கைஸ், இந்த லாரிக்கார் எப்படி கோளாராக ஓட்டிகிட்டு இருக்கான். கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போகலாம். இங்கே ஒரு கார் நின்றுட்டுருக்கேன். இந்த பஸ் ஓட்டுறதே நல்லா இருக்குது கைஸ், ஜாலியாக இருக்குது. எங்கேயும் இடிச்சிடாமல் போகணும், அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கேயும் இடிச்சிடாமல் போயின்னு தான் கைஸ் இருக்கேன் நானும். ஓய்யோ, ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், இடிச்சிருப்போம். எங்கே இருங்க, இடிச்சிட்டோமான்னு பார்க்கலாம். இடிச்சிட்டோமா? இருங்க, இடிச்சிட்டோமா? இல்லை கைஸ், இடிக்கலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இடிக்கலை. ஆமாம் கைஸ், இடிச்சிட்டோம் கைஸ். இங்கே தெரியுதா? இங்கனக்குள்ளே இந்த இடத்துல இங்கனக்குள்ளே தெரியுதா கைஸ்? இந்த ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி வருதா? இந்த இடத்துல தெரியுதா கைஸ்? இடிச்சிட்டோம் கைஸ். இந்த சைடு வந்து பார்ப்போம் இதே மாதிரி இருக்கான்னு. ஆமாம் கைஸ், அந்த இடத்துல நம்ம இடிச்சிட்டோம். சரி வாங்க போகலாம். அவ்வளோதான், இடிச்சிட்டோம். நம்மள்ட்ட காசு வேறு கேட்பாங்க இந்த பஸ்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணான்னு தெரியல. இப்போ பஸ் ஓட்டிகிட்டு போகும்போது மழை பெஞ்சா கூட நல்லாயிருக்கும் கைஸ். இங்கே வைப்பர் போட்டுக்கல, இதுக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சாலும் பெய்யும் கைஸ். ஆனால் நம்ம முட்டிடக்கூடாது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம் கைஸ், முட்டலை. மழை பெஞ்சாலும் வேணும், வைப்பர் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சொன்னா கைஸ், இங்கே பாருங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் மழை பெஞ்சிருச்சு பாருங்க. நம்ம வைப்பர் போட்டது நல்லதா பஸ். இப்போ இங்கேக்குள்ளே போகணும். நம்ம வேறு நம்ம வாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கோமே. சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்காது ஸ்பீடாக. எனக்கு ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். எப்பா நீங்கள் வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். மழை நின்றுங்க கைஸ். இந்த கேமில் மழை வந்தாலே சீக்கிரமாகவே நிறுத்திடுறாங்க கைஸ். ஒரு அரை மணி நேரம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷமாவது மழை பெய்கிற மாதிரி போட மாட்டேறாங்க கைஸ். இதை மாற்றினா நல்லாயிருக்கும். இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ இங்கே வந்து யாராவே மழை நின்றுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பெஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா கைஸ், வந்துச்சு. வந்தோடனே போயிடுச்சு.
என்னடா வண்டியில் சவுண்டே கேட்க மாட்டேங்குதுன்னா இது எலக்ட்ரிக் வண்டி கைஸ் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? கைஸ் நான் சொன்ன மாதிரி தான் கைஸ், ரோடு மேப் பாதியிலே முடியுது. இன்னும் பாதி மேப் வேணும்னா நீ ஆடு பார்த்துட்டு தான் வரணுன்றாங்க கைஸ். இந்த கேமில் ஃபுல்லாக ஆடு தான் கைஸ். இந்த ஆடு மட்டும் வராத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இந்த கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தான் பாதி மேப் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம பஸ்ஸில் இருக்க ஸ்டேரிங் வீல் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கைஸ், அந்த ஸ்டேரிங் வீலும் வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் நல்லாயிருக்கு. இப்போ திரும்ப மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டுக்கு சர்ன்னு போயிட்டுருக்கோம் வண்டியில். ஆனால் என்ன இது வரைக்கும் ஒரே ஒரு டேமேஜ் தான் இருக்குது வண்டியில். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டுறலாம் கைஸ். க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்டோம். பார்த்தீங்களா, அங்கே நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோன்னே எவ்வளோ இது வந்தாலும் அதுவாக இதாகிக்குது. பார்த்தீங்களா, ஆக்சிலரேட் ஆகிக்குது. 104 தான் இருக்குது. ஏன்னா நம்ம 104 முடிக்கும் தான் க்ரூஸ் போட்டோம். அதனால் அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். நம்ம இனிமேல் பெடல் பண்ண தேவையில்ல. என்ன பிரேக்கு மட்டும் அடிக்கடி மிதிக்கணும். என்ன பிரேக் மிதிக்கிற மாதிரி ஒரு இது டெக்னாலஜி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி இங்கிட்டு சைடில் ஏறி போயிடலாம். ஐயோ யாரா கைஸ், டொயோட்டோ இனோவா வந்துட்டேன் கைஸ். என்னடா டிராஃபிக்கா? சரி, சிக்னல் போட்டாங்களா? ரெட் சிக்னலு க்ரீன் சிக்னல் போட்டாங்க. நமக்கு வந்து இங்கிட்டு சைடில் போகிற வேலை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் கைஸ். நம்ம என்னடா 77க்கு மேலே போக மாட்டேங்குது. போகுது கைஸ், ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 130க்கு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போட்டுருணும். கரெக்டாக 130 போகும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வழி ரீச் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வாட்டுக்கு லெஃப்ட்டு திரும்பணும்னு சொல்லி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன் கைஸ். இப்போ அந்த 130 தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு தெரில. பெட்ரோல் வந்து 173 லிட்டர் இருக்குது. ஆனால் இருங்க, மழை பெய்ய போகுது. பார்த்தீங்களா கைஸ், மழை பெய்யுது. மழை பெய்யறதுல ஓட்டிகிட்டு போகிறது நல்லாயிருக்கு. ஆனால் என்ன நம்ம ஸ்பீடாக போகிறோம், அதுதான் இன்னும் ஜாலியாக இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துருக்கே இந்த குலுங்குது. பஸ் பின்னாடி உட்காந்துருக்கீங்களா என்ன குலுங்குங்க என் கைஸ். சடன் பிரேக் அடிச்சோம். இப்போ திரும்ப 130க்கு வர கொஞ்சம் டைம் ஆகும். 108 வந்துடுச்சு கைஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை மழை பெஞ்சிருக்கு. இதோட போலீஸ்கார் போகுது, நம்ம அதை முந்திடலாம். நமக்கு இந்த வண்டி பின்னாடி போகிற அளவுக்குலாம் பொறுமலை கைஸ். அதாச்சும் வண்டிக்கு பின்னாடி போகிறேன்னா இந்த கேமில் மெதுவாக போகுது, அதனால நான் சொன்னேன் கைஸ். எல்லாருக்கும் இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. கேம் பிளே பிடிச்சிருக்கா இல்லை கேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் மறக்காமல் இந்த மழை பெஞ்சிட்டே ஓட்டிகிட்டு போகிறது நல்லா இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம அடுத்த கேமில் வந்து பார்க்கலாம். இதோட பார்ட் 2 வேணும்னாலும் கமெண்ட் சொல்லிடுங்க. பார்ட் 2 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடி தான் போகணும், நம்ம ட்ரக்குக்கு பின்னாடி தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது கைஸ். ஐயோ, மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, அங்கிட்ட இன்னொரு பஸ் வருது. நம்ம மாட்டுக்கு வந்துட்டுருக்கோம் ஜாலியாக. நீங்களாம் இங்கே டிராஃபிக்கில் போட்டுட்ருக்கீங்க, நம்ம இங்கிட்டு தனியாக வந்துட்டுருக்கோம் கைஸ். ஐயோ, பஸ் வருது. வெயிட் பண்ணுறோம்.
இந்த ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங்காக கொடுத்துருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு கைஸ் கொஞ்சம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி விட்டாலே இப்படி சுற்றிட்டோம்னா அதுவே ரிட்டன் வந்துடும் ஸ்டேரிங். அதனால் பவர் ஸ்டேரிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பவர் ஸ்டேரிங் வராது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்திருக்கு. ஆனால் பவர் ஸ்டேரிங் எதுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆமாம், நான் எதுக்கு பெடல் பண்ணிகிட்ருக்கேன். க்ரூஸ் கண்ட்ரோல் தான் ஆன் பண்ணிட்டோம். மாலை நின்றுச்சு கைஸ். ஊய்யோ பிரேக்கை போடு. டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்களா கைஸ் கேட்குறாங்க பாருங்க. இன்னும் பாதி மேப் லோட் பண்ணுறதுக்கு ஆடுக்கு கூப்பிட்டு போகணுன்றேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எவ்வளோ நேரம் ஆடு பார்க்க வைக்கிறாங்க தெரியுமா கைஸ். இருங்க, இங்கே நான் ஓரமாக இப்படி நிறுத்தி வச்சுட்டு முன்னாடி எப்படி தான் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இருங்க கைஸ், இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டேமேஜு. இங்கே சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டேமேஜ் இல்லை, தண்ணின்னு நினைக்கிறேன் கைஸ், தண்ணி. இருங்க, இப்போ பஸ்ஸு முன்னாடி தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு பஸ். ஓகே, டேமேஜெலாம் அது அவ்வளோக்கா இல்லை. நம்ம போகலாம் வாங்க, நம்ம கிளம்பலாம். பெட்ரோல் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு ஹேண்ட் பிரேக் போடுறதுனால இது நிறைய லிட்ரு பிடிச்சிருச்சு கைஸ். 168 தான் இருக்குது பாருங்கள் பெட்ரோலு. அதான் 168 லிட்ரு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரம் தாண்டிருப்போம்னு நினைக்கிறேன் கைஸ் அந்த ஊருக்கு போகிறதில்ல. அது என்ன ஊருன்னு வேறு வாயில் வர மாட்டேங்குது கைஸ். ஏதோ போட்டாங்கவா என்னமோ போட்டிருந்தீங்க. பிரேக் கைஸ், இந்த பிரேக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. இருங்க, பார்த்தீங்களா இங்கே வந்து முட்டில் எப்படி ஆகிப்போச்சு கைஸ். அது சைடில் இருக்கிறதெல்லாம் டேமேஜ் தான் கைஸ். அழுக்கெல்லாம் இல்லை, க்ளீன். இந்த தண்ணியெல்லாம் இல்லை கைஸ், ஃபுல்லாக டேமேஜ் தான். அவ்வளோதான், நம்ம பஸ்ஸை ரிப்பேர் பண்ணி விட்டாங்க போங்க. கைஸ் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகலாம் கைஸ். கைஸ் வந்து முட்டில் முன்னாடி சரியான டேமேஜ் கைஸ். அந்த கார் மேலே முட்டினோம் பார்த்தீங்களா, காரா ட்ரக்கா என்னன்னு தெரியல. வந்து முட்டில் நமக்கு சரியான டேமேஜ் நம்ம வண்டிக்கு. சரி வாங்க திரும்ப ஹார்ன் அடிச்சுட்டே போகலாம். கைஸ் ஹார்ன் அடிச்சுட்டு போனது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் வாட்டுக்கு தூரமாக வந்துட்டேன், மேப் எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. இருங்க கைஸ், பெட்ரோல் பங்க் இருக்கு, இங்கே போய் பெட்ரோல் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் பங்க் என்னன்னு தெரியாது. ஆமாம் கைஸ், பெட்ரோல் பங்க் தான். இருங்க கைஸ், எவ்வளோ போடுறதுன்னா மேக்ஸ் போட்டுடலாமா பை லிட்டர். எவ்வளோ லிட்டருன்னு தெரியல. 36 லிட்ரு 540 ரூபா மிச்சம். இன்னும் 540 ரூபா இருக்குங்க கைஸ். இங்கே எவ்வளோக்கு போடுறீங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக 0 செக் பண்ணிடணும். எத்தனை லிட்ரு தான் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். 540 ரூபா 36 லிட்ரு தான் கைஸ் வரும். அடப்பாயிடா, ஒரு பஸ்ஸுக்கு இந்த 36 லிட்ரு பத்துமாடா கைஸ். இந்த பெட்ரோல் போட்டால் இதுதான் கைஸ் கடுப்பு. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிருங்க கைஸ் பெட்ரோலை போடும்போது.
இந்த பெட்ரோல் போடும்போது இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் தாங்க கைஸ் ஆஃப் ஆயிடுது. எங்கிட்டா இங்கே எப்படா போடுறது? எனக்கே மறந்துருச்சு கைஸ். இப்போ எங்கிட்டு போகணும்? எனக்கே மறந்துருச்சே. இது என்ன கைஸ் தப்பாக காமிக்குது மேப்பு. இருங்க கைஸ் இப்போ எங்கிட்டு தான் போகிறதுன்னு பார்ப்போம். இங்கிட்டு கூப்பிட்டு போதே எங்கிட்டு போகிறோன்னு பார்ப்போம். அங்கே கைஸ் நான் பண்ணது கரெக்டு தான் கைஸ். நம்ம இந்த மேப்பு காட்டுச்சு பார்த்தீங்களா இந்த சைடு, அது தப்பு கைஸ். நான் சொன்னது கரெக்டு தான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நேராக தான் கைஸ் போகணும். நான் வாட்டுக்கு இங்கிட்டு வந்துட்டேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் மழையில். கரெக்டாக ரூட்டு போகணும் கைஸ். காரு சரி டேமேஜ் எடுத்துருக்கு கைஸ். நம்ம பஸ் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு செலவு அதிகம் தான் வைக்க. நம்ம பண்ண டேமேஜுக்கு செலவு அதிகம் தாங்க வைக்கும். ஐயோ யாரா அவங்க? இந்த மாதிரி மலையில் தான் க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க விட மாட்டேறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஒரு 120 க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம் கைஸ் அப்படியே. நான் அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. நூற்றி 130 கைஸ். கரெக்டாக 131 நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படியே. நம்ம இதுக்கு மேலே பெடல் தொடணும்னு வேலை இல்லை நமக்கு. அப்படியே இந்த ஸ்டேரிங்கு பிரேக் இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் நம்ம. திரும்ப இங்கிட்டலாம் பார்க்கலாம் அதுக்கும். ஐயோ கைஸ் யார் கைஸ் இவங்க இப்படி வராங்க? ஸ்பீடை பார்த்தீங்களா கைஸ்? சரி போதும் வைப்பர் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ் திரும்ப மேப்புக்கு இது கேட்குறாங்க லோட் பண்ணுறதுக்கு.